ஒருநாள் சாணக்ய தனது மாணவர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு மாணவன் கால் முள்ளில் குத்திக் கொண்டான். அவன் கோபத்தில் அந்த முள்ளை மட்டும் பிடுங்கி எறிந்தான். அதை பார்த்த சாணக்கியர் சொன்னார், நீ முள்ளை மட்டும் எடுக்கவில்லை. அதின் வேர் எங்கே? மாணவன் சொன்னான், அது அவ்வளவு முக்கியமில்லை ஆசிரியரே. சாணக்கியர் சிரித்து சொன்னார், இன்று ஒரு முள், நாளை அது பெரிய மரமாகி பலரையும் காயப்படுத்தும். அவர் அந்தச் செடியை முழுவதும் வேருடன் பிடுங்கினார். வலது நோக்கி காட்டும் விரல் கதையின் நெறி. சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே தீர்க்க வேண்டும். இல்லையெனில் அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஒருநாள் சாணக்யா ஒரு மாணவனை அழைத்து ஒரு வேலை கொடுத்தார். இந்த பாத்திரத்தில் தேன் இருக்கிறது. அதை காக்க வேண்டும். யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றார். மாணவன் அந்த பாத்திரத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஆசை வந்தது. அவன் சிறிது தேனை சுவைத்தான். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இறுதியில் முழு தேனையும் சாப்பிட்டுவிட்டான். சாணக்கியர் திரும்பி வந்து கேட்டார், நான் என்ன சொன்னேன்? மாணவன் தலைகுனிந்தான். சாணக்கியர் சொன்னார், ஒரு சிறிய ஆசையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் பெரிய பொறுப்பை எப்படி காப்பாய்? வலது நோக்கி காட்டும் விரல் கதையின் நெறி. சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் வாழ்க்கையில் மிக முக்கியம். சிறிய தவறுகள் பெரிய தோல்விக்கு வழிவகுக்கும்.